செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் செய்கின்ற நன்மைகளை நாம் மறந்து போவோமானால் அது மிகப்பெரிய தவறு. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் செய்கிறார் என்கிறதை கீழே உள்ள வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பாருங்க, 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார்ல. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறாரா? மன்னித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சிலருக்கு மன்னிக்கப்படலையோ? கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். நோய்களை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். நமக்கு வந்த எத்தனையோ வியாதிகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? குணமாக்கி இருக்கிறார். பாருங்க, 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். பிராணன் அப்படின்னா என்ன? எல்லா பிள்ளைகளும் கவனமா கவனிங்க. பிள்ளைகளெல்லாம் என்ன பாருங்க, பிராணன் அப்படின்னா என்னது? ஜீவன் இல்ல. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப விலையேற பெற்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீவன் தான். இதற்கு எவ்வளவு விலை கொடுத்து நாம் என்ன செய்யவே முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பிராணனை என்ன செய்கிறார்? சகல விதமான அழிவுக்கும் விலைக்கு என்ன செய்கிறார்? அவர் நம்மை மீட்கிறார், பாதுகாக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார். நன்மைகளினால் நம்மை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த உலகத்துல ஒருவேளை நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் எடுபட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். முதலாக ஆண்டவர் மோசேயின் கையில் என்ன கொடுத்தார்? 10 கட்டளைகளை கொடுத்தார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டளைகளை எல்லாம் யார் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா மோசேயின் மூலமாக. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேக்கு ஆண்டவர் எல்லா கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்தார். அதன் மூலமாக தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எது செய்தால் பாவம், எது செய்தால் பாவம் இல்லை, எல்லா வழிகளையும் நாம் அறிந்து கொண்டதே அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக தான், அந்த கற்பனைகளின் மூலமாக தான் நாம் அறிந்திருக்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எல்லாரும் சொல்லலாம் அந்த வசனத்தை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. எல்லா பிள்ளைகள் வசனத்தை பார்த்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உருக்கமும் பாருங்க, நம்முடைய தேவன் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், கடிந்து கொள்ளுவார், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். என்றைக்கும் அவர் கோபம் கொண்டிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஜீவனை அவர் எவ்வளவு அதிகமாய் நம்மளை பாதுகாக்கிறாரோ அதே போல நமக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவும் விலையேற பெற்றது. சரீரத்தை காட்டிலும், இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனை காட்டிலும் இந்த ஆத்துமா மிக மிக விலையேற பெற்றது. அதற்கு தேவன் ஒரு புதிய வாழ்வை வைத்திருக்கிறார். இந்த சரீரம் இந்த மண்ணோடு அழிந்து போனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமாவிற்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் இந்த ஆத்துமா எங்க போய்விடும்? நித்திய நரகத்திற்கு போய்விடும். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக என்ன செய்கிறதில்லை, அவர் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் தண்டனையை கொடுத்திருப்பாரானால் நாம் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்திருக்கவே மாட்டோம், இருந்திருக்கவே மாட்டோம். அப்படிதானே? நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஆண்டவர் தண்டனையை கொடுத்திருந்தா நாம் இந்த உலகத்துல இப்போ
இருந்திருக்கவே மாட்டோம். நம்முடைய ஆத்மா எங்கே போயிருக்கும்? எரி நரகத்திற்கு போயிருக்கும். ஆனால் அவர் நம்மேல இரக்கமாக இருக்கிறதுனால, நம்மேல அவர் உருக்கமாக இருக்கிறதுனால, நம்மேல் அவர் தயவு பாராட்டுகிறதுனால, அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அதற்கு சரி கட்டலை. அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அதனால தாவீது சொல்கிறார், ஆத்துமாவே நீ என்ன செய்? கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லுகிறார். பாருங்க, 11ஆம் வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. யாருக்காவது பூமிக்கும் வானத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம்னு தெரியுமா? எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்கே நம்ம சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்னா நம்ம சொல்லிடலாம்ல. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம்னு நம்மளால் அளவிடவே முடியாது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்கும்? நம்மளால் அளக்க முடியுமா? முடியவே முடியாது. நாமெல்லாம் ஒரு கால்குலேஷன் போடணும்னா எதை பேஸ் பண்ணி போடுவோம்? 100%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 100 தான் நம்முடைய லிமிட். ஆனால் ஆண்டவருடைய அளவுகள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. நமக்கு புரிகிற வண்ணமாய் அவர் எவ்வளவு நம்ம மேலே தயவு காட்டுகிறார் என்பதை அவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார். பாருங்க, பூமியை பாருங்க, வானத்தை பாருங்க, எவ்வளவு தூரம் இருக்கிறதுனா அவ்வளவு தூரம் நான் உங்கள் மேல் என்ன செய்கிறேன்? கிருபையா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேற்க பாருங்க, கிழக்க பாருங்க, எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவ்வளவு தூரமாய் நான் உங்கள் பாவங்களை எல்லாம் விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அந்த பாவத்தை தொட முடியாத அளவிற்கு அவ்வளவு தூரமாய் நாம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது நம்ம கண்களால் கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு தூரத்திற்கு அந்த பாவங்களை என்ன செய்து விடுகிறார்? நம்மை விட்டு விலக்கி விடுகிறார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு நெருங்கி வருகிற பாவம். ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தை நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் எவ்வளவு தூரமாய் அதை விலக்கி போடுகிறாராம்? எவ்வளவு தூரமாய் விலக்கி போடுகிறார்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்குகிறார். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது மனுஷன் அப்படின்னு சொன்னாலே அவன் ஒரு மண்ணினால தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களெல்லாம் எப்படி இருக்கிறதா? புல்லுக்கோப்பாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களாகி நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிதான கிருபையை பாராட்டியிருக்கிறார். அதனால தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ இந்த நன்மையை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளுமே மறந்து போகக்கூடாது. ஆத்துமாவே நீ இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரி என்று தாவீது அழகாக சொல்லுகிறார். 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாமா? பாருங்க, பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் கிருபையை வைத்திருக்கிறார். ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறார். அவருக்கு பயந்தவர்கள் மேலே தான் அந்த கிருபை என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கிருபையை அளிக்கிறார். 18ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற போது அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள். அதில் கூட பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்பாக அதில் சொல்லியிருக்கிறார். கட்டளையின்படி, எல்லா கட்டளைகளின்படி நம்ம செய்ய கொஞ்சம் என்ன கஷ்டப்படுவோம்ல. கட்டளைகளின்படி செய்ய நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும், முயற்சி செய்யணும். ஆண்டவர் அவரே அழகாய் நம்மை வழி நடத்துவார். 19, 20, 21 வசனங்களில் வாசிக்கின்ற போது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது, அவரே நம்மை ஆளுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள். பாருங்க, தூதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம்? கர்த்தருடைய வார்த்தையை
கேட்கிறார்களாம், அந்த வசனத்தின்படியே அவர்கள் செய்கிறார்கள். 21ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, சர்வ சேனைகள் எல்லாம் என்ன அவருக்கு பிரியமானதை செய்கிறதாம். அவர்களெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அதே போல ஆத்துமாவே நீயும் என்ன செய், கர்த்தரை ஸ்தோத்தரி என்று தாவீது அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை பாராட்டி இருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்க நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்ததான நல்ல சங்கீத பாக விளக்கத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.